நாளைக்கு சனி பிரதோஷங்க, ரொம்ப விசேஷம். நாளைக்கு சாயங்காலம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே தயவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு டைம் இருக்கிற முறை முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க. 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே கண்டிப்பான முறையில் அங்கே அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷமாவது அபிஷேக ஆராதனைகள், பூஜை வழிபாடுகள் ரொம்ப நாளாக நடக்கும் எல்லா சிவன் கோவில்லையும். மனசார வேண்டிக்கவங்க கண்டிப்பான முறையில் சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ வழிபாடு பண்ணினா நம்மளுடைய நினைச்ச காரியங்கள், முக்கியமாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உடம்பு குறைபாடுகள், இந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கண்டிப்பான முறையில் அது மாறும். ஏன்னா தேவர்களை அந்த வியாதியிலிருந்து மீட்டு வந்த நாள், அது அதற்கான வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது. ஸோ அதனால நீங்கள் நாளைக்கு, அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் கையில் வச்சுருந்தேன்னா அதை அவள் பாதத்தில் வச்சுட்டு சிவன் கையிலேருந்து அதை வாங்கி போட்டுக்கிற மாதிரி வாங்கிட்டேன்னா கண்டிப்பான முறையில் அந்த ருத்ராட்சத்துக்கு டபுள் த பவர், நிறைய பவர் சக்தியும் நிறையா கிடைக்கும். அண்ட் நாளைக்கு நீங்கள் முடிஞ்சால் பச்சரிசி வாங்கி கொடுங்கோ அன்னதானத்துக்கு, அதுக்கப்புறம் வில்வ இலை வாங்கி கொடுங்கோ, பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கோ.